மக்களை நல்லா முட்டாளாக்குறீங்கடா இந்த நடிகர்கள்லாம். எல்லாருக்கும் பப்ளிசிட்டி ஆகணும்னு ஆசை தான். கஷ்டப்பட்டு கதையெல்லாம் கேட்டு நடிக்க வரீங்க. ஓரளவுக்கு வந்து படம்லாம் நல்லா ஓடி பணம் காசுலாம் சம்பாதிச்ச உடனே இந்த நடிகர்கள்லாம் வந்து எங்கேருந்து தான் உங்களுக்குலாம் முளைச்சதுன்னு தெரில. அவன் தலைவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, முதலமைச்சர் ஆகிறீங்க. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. ஒரு 30 படம் நடிக்கலை. அது வந்து சில படம் ஓடல. அதில் கொஞ்சம் ரசிகர்கள் வந்தோடனே போதும், உடனே இவங்க எங்கே மேடை போட்டாலும் அந்த ரசிகர்கள்லாம் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மிஞ்சி அவங்க வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் என்னடா இதெல்லாம் என்ன கான்செப்டில் நீங்கள் வந்து மக்களுக்கு தொண்டாற்றணும், மக்களுடைய நலன்களை ஏழை மக்களுடைய நிலைமைகளை புரிந்து கொண்டு ஒரு நல்ல ஒரு படித்த ஆண்மகன் வந்து ஒரு நாட்டையும் வழி நடத்துவான் அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு கிடையாது. நீங்களா வந்து அந்த இடத்தையும் நீங்கள் வந்து கால் பாய்ச்சி அங்கேயும் வந்து ஒரு நல்ல ஏழை ஆண்மகன் வந்து அந்த நாட்டை ஆளணும் அப்படிங்கிற எண்ணம் அரசியலை பெருத்து இன்றைக்கி வந்து நிறைய பேர் நல்லவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்ச காசில் உதவி பண்ணுறாங்க. நீங்களாம் நோகாமல் உங்களுக்கு மாத சம்பளமும் கிடையாது. கொஞ்சம் காசு சேர்ந்தவொடனே உனக்கு வந்து ரசிகர்கள் வந்தவொடனே உனக்கு வந்து தலைக்கணமாக திமிர் எடுத்து என்ன வேணாலும் நீ பண்ணலாம், நீ எங்கே கூட்டம் போட்டாலும் உனக்கு வந்து அதில் டைலாக் வேறு பேசிக்கிறீங்க. இதெல்லாம் நாடு எங்கே போகுதுன்னு தெரில. டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் தான் படிக்க வைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கூட மாதம்பளம் தான் வாங்குறாங்க. உங்களுக்கெல்லாம் வந்து கோடிக்கணக்கில் இப்போ காசு உங்களுக்கு கொடுத்து டைம் பாஸுக்கு நடித்து இதை கதை ஓடுதோ இல்லையோ அப்படி பார்த்தா உங்களை ஆளை ஆக்கி விடாமல் ப்ரொடியூசரை வந்து முதலமைச்சர் ஆக்கிடலாம். நாங்களாம் இதுக்கு என்ன கேட்டால் நாங்கள் எல்லாருமே தலைவனாக நினைக்கிறோம். உங்களை தலைவன் சொல்கிறதுனால தான் நீங்கள் இப்போ மிதமிஞ்சி நல்லா கொழுப்படுத்தி அலைகிறீங்க.